அனைவருக்கும் வணக்கம். இன்று வியாழக்கிழமை ஜனவரி 2, 2025 தினமணி செய்தித்தாள்ல இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் தான் பார்க்க போறோம். முதல் செய்தி, பயிர் காப்பீட்டு திட்டங்கள் நீட்டிப்பு. பிரதமரின் ஃபாசல் பீமா யோஜனா மறுசீரமைப்பு பட்ட வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம் ஆகிய இரு காப்பீட்டு திட்டங்களையும் 2025-26 வரை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. அப்ப இந்த நியூஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு 2 ஸ்கீம்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா, அடுத்தது ரீஸ்ட்ரக்சர்ட் வெதர் பேஸ்ட் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம், மறுசீரமைக்கப்பட்ட வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம். இந்த 2 திட்டமே எந்த ஆண்டு கொண்டு வராங்க அப்படின்னா 2016ஆம் ஆண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர், அந்த மினிஸ்ட்ரி கீழே தான் இந்த 2 ஸ்கீம்ஸுமே கொண்டு வராங்க. இந்த 2 எதுக்காக அப்படின்னா பயிர் காப்பீட்டு திட்டம், கிராப் இன்சூரன்ஸ். நம்ம இந்தியாவிலேயே மிகப்பெரிய இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான். இப்ப தற்பொழுது 2025-26 வரை மேலும் ஓராண்டுக்கு இந்த திட்டங்களை நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டின் மிகப்பெரிய பயிர் காப்பீட்டு திட்டமாக பிரதமரின் ஃபாசல் பீமா யோஜனா விளங்குகிறது. இந்த திட்ட 23 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் செயல்பட்டு வருகின்றன அப்படிங்கிற செய்தியும் கொடுத்திருக்காங்க. அடுத்த செய்தி, 16 மாநகராட்சிகளுடன் 156 நகர ஊரக பகுதிகள் இணைப்பு தமிழக அரசு முடிவு. கடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி, புதுக்கோட்டை ஆகிய 4 மாநகராட்சிகளை மாநில அரசு உருவாக்கியது. இதன் மூலியமாக இதுக்கு முன்னாடி மொத்தம் 21 மாநகராட்சிகள் இருந்தது. ஆகஸ்ட் 10, 2024க்கு அப்புறம் ஆகஸ்ட் 10, 2024க்கு அப்புறம் ஒரு 4 புதிய மாநகராட்சிகளை உருவாக்கி உள்ளது. அப்ப மொத்தம் தமிழகத்துல மொத்தம் எவ்வளவு மாநகராட்சி இருக்கு அப்படின்னா 25 மாநகராட்சி இருக்கு. அப்ப புதுசா இந்த 4 மாநகராட்சி ரொம்ப முக்கியம். அது என்னன்னு அப்படின்னா திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி, புதுக்கோட்டை. இப்ப தற்பொழுது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாநகராட்சிகளுடன் 158 நகர ஊரக பகுதிகளை இணைச்சிருக்காங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது எதுக்காக பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி 2011 சென்சஸ் படி தமிழ்நாட்டில் நகர்ப்புற மக்கள் தொகை 48.45% இருந்தது. இந்த அளவு இப்போது மேலும் உயர்ந்துள்ளது. எவ்வளவுன்னு நம்ம சொல்ல முடியாது. அடுத்த சென்சஸ் வந்தா மட்டுமே சதவீதத்துல நம்மளால சொல்ல முடியும். இப்ப குறைந்தபட்சமா எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா 60% எட்டி இருக்கும். அதாவது அர்பனைசேஷன் இன் தமிழ்நாடு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 60% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது 2011 எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 48.45% இருந்தது. மாநிலத்தின் மிக வேகமான நகரமயமாக்கலை கருத்தில் கொண்டு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை மறுசீரமைக்க வேண்டியதன் அவசியம் எழுகிறது. இது ஒரு முதல் காரணம். அது மட்டும் இல்லாம மாநகராட்சிகள், நகராட்சிகள் போன்ற பெரிய அளவிலான நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை சுற்றி ஊராட்சிகள், பேரூராட்சிகள் ஆகியன அமைந்துள்ளன. இவை நகரங்கள், பெருநகரங்களின் நுழைவு வாயிலாக மட்டுமின்றி வருவாய் ஈட்டி தரும் பன்னாட்டு நிறுவனங்களை தன்னிடத்தை கொண்டுள்ளது. இவ்வாறு கொண்டுள்ளதுனால அதை சுத்தியும் பெருநிறுவனங்கள், தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பணியாளர்கள் ஏராளமானோர் அருகில் உள்ள நகர்ப்புற பகுதிகளிலும் அதை சுற்றியுள்ள ஊராட்சிகளிலும் குடியிருந்து வருகின்றனர். இப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை செய்வதற்கும் திட்டமிட்ட வளர்ச்சிக்கு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் மறுசீரமைப்பு அவசியமாகிறது. அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா நகராட்சியோட நகர ஊரக பகுதியில இணைச்சிருக்காங்க. அடுத்தது, டிசம்பரில் ஜிஎஸ்டி வசூல் ரூபாய் 1.77 லட்சம் கோடி. நாட்டில் கடந்த டிசம்பரில் சரக்கு சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி ரூபாய் 1.77 லட்சம் கோடி வசூலானது. கடந்த ஆண்டு இதே மாதத்தை ஒப்பிடுகையில் அதாவது 2023 டிசம்பர் மாதம் அதை ஒப்பிடும் பொழுது இது எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகம் அப்படின்னா 7.3% அதிகம். அது மட்டும் இல்லாம கூடுதலா இன்னொரு செய்தியை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா
2024 ஏப்ரல் மாதம் இருக்கிறதுலே அதிகமான ஜிஎஸ்டி வசூலான மாதம். அது எவ்வளவு ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 லட்சத்துக்கும் மேலான 2 lakh crores ஜிஎஸ்டி வந்து வசூலாயிருக்கு. அது எந்த மாதம் அப்படின்னா 2024 ஏப்ரல் மாதம். இன்றைய திருக்குறள் தூங்குக தூங்கிச் செயல் பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. இந்த திருக்குறள் எந்த அதிகாரத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா வினை செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்துல இடம்பெற்றிருக்கு. ரொம்ப முக்கியமான அதிகாரம். இந்த குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்தெந்த செயலை காலம் தாழ்த்தி செய்யணுமோ அந்த செயலை காலம் தாழ்த்தி தான் செய்ய வேண்டும். எந்த செயலை உடனே செய்து முடிக்க வேண்டுமோ அந்த காலம் இருக்கும் பொழுது அப்பவே செய்து முடிக்கணும்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. அடுத்த செய்தி, தமிழகத்தில் 2024 ஆண்டில் 268 பேரின் உடல் உறுப்புகள் தானம், 1500 பேருக்கு மறுவாழ்வு. இந்திய அளவில் தமிழகம் தொடர்ந்து உடல் உறுப்பு தானத்தில் முதலிடத்தில் உள்ளது. உறுப்பு தானம் செய்வோர்களின் உடலுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படும் அப்படின்னு நம்ம தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2023 செப்டம்பர் 23 அறிவிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து இந்த இலக்கு வந்து நம்ம எட்டி இருக்கோம் அப்படிங்கிற செய்தி வந்து இதுல கொடுத்திருக்காங்க. இது மூலியமா நம்ம வேற என்ன செய்தி வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இது ரிலேட்டடா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக நம்ம இந்தியால லீகல் ஃப்ரேம்வொர்க் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சட்டம் வந்து ஏற்றிருக்காங்க 1994. அது என்ன சட்டம் அப்படின்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் ஆக்ட். டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் ஆக்ட் 1994 இந்த சட்டமானது இயற்றப்பட்டது. இந்த சட்டம் 2011 வந்து அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. என்னன்னு சொல்லி அமெண்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ. இந்த டிஷ்யூ ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2011 அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. சோ இது லீகல் ஃப்ரேம்வொர்க் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியது. ரெண்டாவது, இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காவது ஏதாவது அமைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நோட்டோ, நேஷனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு செயல்பட்டு வருது. அடுத்தது, இந்த ஆர்கனைசேஷன் எந்த ப்ரோக்ராமுக்கு கீழே உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் மூலியமா தான் இந்த ஆர்கனைசேஷன் உருவாக்கப்பட்டது. நேஷனல் ஆர்கன் டிஷ்யூ அண்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆர்கனைசேஷன். அடுத்த செய்தி, பாதுகாப்புத்துறை சீர்திருத்த ஆண்டாக 2025 அறிவிப்பு. முப்படைகளையும் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட போருக்கு தயாராக மாற்றுவதை நோக்கமாக கொண்டிருக்கும் வகையில் 2025 சீர்திருத்த ஆண்டாக கடைபிடிக்கப்படும் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்த செய்தி, 2 போர்க்கப்பல்கள் 1 நீர்மூழ்கி கப்பல் ஜனவரி 15 கடற்படையில் இணைப்பு. அப்ப இந்த ஜனவரி 15 என்ன முக்கியத்துவம் அப்படின்னா இந்தியன் ஆர்மி டே, இந்திய ராணுவ தினம் தான் வந்து ஜனவரி 15. பாக்குறவங்க ஜனவரி 9, ஜனவரி 12, ஜனவரி 25 இதெல்லாம் என்ன முக்கியமான தினம் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்திய கடற்படையில் சூரத், நீலகிரி ஆகிய 2 போர்க்கப்பல்கள், வாக்ஷீர் என்ற நீர்மூழ்கி கப்பல் ஆகியவை வரும் ஜனவரி 15 இந்திய ராணுவ தினத்தை ஒட்டி இணைக்கப்பட உள்ளன அப்படிங்கிற செய்தி இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த போர்க்கப்பல்களும் சரி நீர்மூழ்கி கப்பலும் சரி எங்க உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மும்பையில் உள்ள மசாகான் கப்பல் கட்டுமான நிறுவனத்தில் 2 போர்க்கப்பல்களும் நீர்மூழ்கி கப்பலும் கட்டப்பட்டுள்ளன. மசாக்கியான் டாக்யார்ட் கப்பல் கட்டும் தளத்திற்கு பெயர் டாக்யார்ட்னு சொல்லுவாங்க. இந்த மசாக்கியான் டாக்யார்ட் எங்க இருக்கு அப்படின்னா மும்பையில தான் இருக்கு. அவ்வளவுதான் முக்கிய செய்திகள். நன்றி.